இப்போ எல்லாருமே வந்து கடன் அப்படிங்கிற பிரச்சனையில சிக்கி ரொம்பவே அவஸ்தைப்படுறாங்க இல்லைங்களா? ஸோ இந்த 2026ஆம் ஆண்டில் யாருக்கெல்லாம் கடன் வந்து ஜாஸ்தி ஆக போகுது சார்? ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் வந்து இஎம்ஐ இல்லாமல் யாரோட வாழ்க்கையுமே இல்லை. பல விஷயங்களில் கல்விக்காக, ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்காக, மருத்துவ செலவு எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய ஒரு விபத்துகள்னால் உடல்நிலை சரியாக ஏற்படக்கூடிய விஷயங்கள், இதனால் வந்து எல்லாருக்குமே ஒரு கடன் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இதில் வந்து சில பேருக்கு என்னென்னா, இந்த கடன் தீருமா தீராதா, எப்போ தீரும் அங்கிறது அது ஒரு பெரிய தலைவலி. 12 ராசிக்குமே கடன்கிறது கண்டிப்பாக உண்டு. அது எந்த மாதிரி காலகட்டத்தில் வரும் நம்ம விரிவாக பேசலாம். அந்த வகையில் முக்கியமாக பார்க்க போனோம்னா முதல்ல வந்து கும்பம். இந்த கும்ப ராசிக்கு என்ன அப்படின்னு சொன்னால், காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி ஆகிய புதன் கும்பத்திற்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ புதன் காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியாகி ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகி குடும்பஸ்தானத்தை இருக்கும்போது குடும்ப சூழ்நிலைக்காக கும்பத்துக்காரங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கு கடன்கிறது வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். இனிங்க அது ஒரு தடவை சொத்தெல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னீங்க, இப்போ திரும்ப கடன் இருக்குங்கிறீங்க. நான் கடன் வாங்கியால் சில பிரச்சனைகளை தீர்க்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலுமே. வந்து அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். போதா குறைக்கு ஜென்ம ராகு வேறு ஓடிக்கிட்டு இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு. கொஞ்சம் கவனமாக இருந்து தான் தீரணும். ரொம்ப அத்தியாவசியமான பட்சத்தில் மாத்திரம் கடன் வாங்கணும், இல்லைன்னா கடன் வாங்கக்கூடாது. இல்லை கடன் வாங்கித்தான் சில விஷயம் தரணும்னா எப்போவுமே என்ன செய்யணும், ஒரு 5000 ரூபா கடன் வாங்கிட்டு ஒரு மாதம் 500 ரூபா வட்டியாக கட்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் இது வந்து இதோட காம்ப்ரமைஸ் பண்ணி பழகிக்கணும். அந்த கும்பராசிக்காரங்க சரியாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால், எதுவுமே என்கிட்ட லட்சக்கணக்கான பணம் இருக்குது, நான் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நோய்வாய்ப்பட்டுருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலராக மாதம் 4000 5000 கொடுக்க வேண்டி வரும். அதில் தப்பிக்கணுங்கிறதுக்காகவே இவங்க கடன் வாங்கி தான் தீரணும். அந்த மாதிரி சில ராசிகள்லாம் இருக்குது. கடன் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு, இல்லைன்னா அவங்க நோய்வாய்ப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி தன்மைகளுக்கு வந்து நீங்கள் வந்து கடன் ஏதாவது ஒன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். இப்போ காலபுருஷனுக்கு 6ஆம் தேதி 2வது செஞ்சுட்டு இருக்கான். அந்த புதன் மீனத்தை விட்டு வெளியேறப்ப வரைக்கும் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய துலாம். இப்போ துலா ராசிக்காரங்களுக்கு இப்போல்லாம் வந்து 6ஆம் இடத்துல இந்த புது வருஷம் பிறக்கும்போது 6ஆம் இடத்துல வந்து குரு இது புதன் செஞ்சுட்டு இருக்கான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி தனது ராசிக்கு 6ஆம் இடத்தை சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் பூரா அவங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது நான் முதல்ல சொன்ன மாதிரி கடன் இல்லாட்டாலுமே கடன் கொஞ்சம் வாங்கி வைங்க. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது, இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டு மருத்துவர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் துலா ராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் வந்து 12ஆம் அதிபதி புதன் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருங்க அப்படின்னு சொன்னால் வலுக்கட்டாமல் ஏதாவது கொஞ்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இவங்களுக்கு வந்து தலையெழுத்து, நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தலையெழுத்து. இதில் தப்பிக்கவே முடியாது. என்ன தான் நீங்கள் குட்டிக்காரனை போட்டாலும் சரி தப்பிக்க ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் ஜாலியாக இருக்கேன்னு. திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், கடன் வாங்கியாவது இந்த செய்யலை செய்வோங்கிற எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். நிச்சயமாக அதை செய்வாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னு சொன்னால் மேஷம். மேஷத்துக்கு ஆல்ரெடி காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி புதன் தான். அந்த புதன் வந்து 12ல் இருக்கக்கூடிய காலகட்டங்களையும் சரி, 2ல் இருக்கக்கூடிய காலகட்டங்களையும் சரி, 6ஆம் இடத்துல வந்து அந்த புதன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களும் சரி, இவன் வந்து கண்டிப்பாக கடன் வாழ்க்கையில் சிக்கித்தான் தீரணும். எதுவும் தப்பிக்கணும்னு நினச்சா முடியவே முடியாது. அதே சமயத்தில் இப்போ வந்து மகர ராசிக்காரங்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அஷ்டமத்து குரு வரப்போகிறான், சிம்மத்தை வந்து குரு வரப்போகிறான். சிம்மத்துக்கு இந்த வருஷம் குரு வரக்கூடிய காலகட்டங்களில் அவனை தேடி வலிய பணம் வரும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்மளை தேடி பணம் வருது, நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடலான்னு நம்ம வியாபாரம் பண்ணலான்னு நினைப்பான். ஒரு 2 லட்ச ரூபா கடன் வாங்கினான்னா கண்டிப்பாக சொன்னவன் 20 லட்ச ரூபாய் கடனாளியாக தான் போவானே தவிர அந்த காசை நம்ம எல்லாம் சொன்னால் ஜோசியர் 1000 சொல்லுவான், உன்னை தேடி பணம் வருதியா வச்சுக்கியம்மா, யாராவது வலுக்கட்டமான கொடுப்பான். நீ பணம் கேட்ட எனக்கு கொடுக்க முடியல, இப்போ என் கையில் 2 லட்ச ரூபா சும்மா தான் இருக்கு, நீ வட்டியும் தர வேண்டாம் ஒன்றும் தர வேண்டாம், நீ சம்பாதிச்சு நல்லா இடம் கொடுப்பான். நமக்கு நல்ல காலம் பிறந்துச்சுன்னு நினைப்போம். அந்த நேரத்தில் அந்த கடன் வாங்கினா அந்த 2 லட்சம் வந்து 20 லட்சம் வந்து கடனாளி ஆக்கிரும். சில பேர் சூசைட்லாம் கூட பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை பணம் திருப்பி கொடுக்க முடியல, கடனுக்கு மேலே கடன் ஆகி போச்சு, யார் பேச்சையும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் வந்து இந்த கடனில் சிக்கி தவிக்கக்கூடியவங்களாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கை. 12 ராசிகளுமே கடனில் சிக்குவாங்க. எப்போ சிக்குவாங்கன்னா அவங்க ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒன்று கடனில் சிக்குவாங்க. அவன் கடன் வாங்க மாட்டேன், இந்த காசு பணம் இருக்குன்னா கண்டிப்பாக அவன் டாக்டருக்கு காசு கொடுத்தா ஆகணும். நோய் வாய்ப்படுவான், கண்டிப்பாக கொடுத்தா இது மாறவே மாறாது. நான் ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது. அப்போ வந்து என்ன, அந்த நேரத்தை நோயில் சிக்கிறத விட ஏதாவது ஒரு கடன் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 10,000 ரூபா கடனை வாங்கிக்கோ, மாதம் 500 ரூபா 1000 ரூபாய் வட்டியை கட்டிட்டு போம். டாக்டருக்கு கொடுக்குற
செலவாது மிச்சமாகும், உடல் உபாதையில் தான் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது 12 ராசிலையுமே அந்த சந்தர்ப்பம் வரத்தான் செய்யும். ரோலிங்கில் புதன் வரும்போது இப்போ வந்து ரிஷப லக்கணத்தில் வந்து இந்த இது நமக்கு இந்த புது வருஷம் பிறக்குது, பராப வருஷம் பிறக்குது. அப்படிங்கும்போது அப்போ ரிஷப லக்கணத்தில் பிறந்தக்கூடிய காலகட்டங்களில் அதுக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தான்னா நிச்சயமாக நோயிலேருந்து தப்பிச்சுக்கலாம். கடன் கூட இருந்து போகலாம். நோயில் படுத்தனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பணச்செலவு, உடல் செலவு, மனச்செலவு எல்லாமே கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் வந்து புதனை வந்து ரொம்ப முக்கியமாக மென்ஷன் பண்ணுங்க. எப்பெல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் வர்றானோ அப்போ ஒன்றுமே இல்லாட்டாலும் ஒரு 5000 ரூபா கடனை வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் நோயிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். இவங்க எல்லாருமே 12 ராசியுமே நோயில் சிக்கக்கூடிய ராசி தான். இப்போ வந்து முக்கியமாக சொல்லப்போனால் நமக்கு இந்த மேஷம், அப்புறம் இந்த கும்பம், அப்புறம் இந்த துலாம், இவங்க வந்து இந்த வருஷம் கொஞ்சம் கையில் காசு இருந்தால் ப்ராப்பர்ட்டி வாங்க. நான் கும்பராசிக்காரன் சொத்து வாங்குவேன்னு சொன்னேன். ஆனால் காசு இருந்தால் வாங்குங்க, இல்லைன்னா கடன் வாங்கி மாத்திரம் நிச்சயமாக எந்த ப்ராப்பர்ட்டியும் சரி, எந்த ஆர்னமெண்ட்டும் சரி, எதுவுமே செய்யாதீங்க. அப்படி வாழ்ந்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருந்து கண்டிப்பாக உங்களால் மீள முடியும். ரொம்பவே சிறப்பாக இந்த 2026ஆம் ஆண்டில் எந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த செக்மெண்ட்டை பார்த்தோம். இந்த செக்மெண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஜோதிட ரீதியான, ஆன்மீக ரீதியான பதிவுகளை பார்க்கறதுக்காக நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.